ரேஷன் கார்டில் வந்து நேம் வந்து ரிமூவ் பண்ணோம். நேம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், என்னென்ன இது வேணும், அதை பற்றி பேச போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து நிறைய பேருக்கு எனக்கு ரிமூவ் ஆகலை, அப்ளை பண்ணி 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு கருத்தில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் டைம்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளை வந்து சந்திக்க தோணும். எலெக்ஷன் முடிஞ்சுட்டு உங்களோட சேவைகள் வந்து மீண்டும் தொடங்க இருக்குது. அதனால வந்து எப்படி வந்து குடும்ப அட்டை வந்து நீக்கிறது, என்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்றது பார்த்துடலாம். குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிரும். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இங்க வந்து பதிவு செய்யப்பட்ட போன் நம்பரு, அதுக்கப்புறம் கேப்சா கொடுத்தீங்கன்னா உள்ள போகும். உள்ள போன உடனே அதுக்கப்புறம் ஓடிபி வந்து கொடுக்கணும். ஓடிபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் இது கூட உள்ள போயிருங்க, நானும் ஒன்றா போய்க்கிறேன். குடும்ப டீட்டெயில் பேர் வந்து உள்ள வந்துருச்சு. இந்த குடும்ப டீட்டெயில் உள்ள போய் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உறுப்பினர்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, குடும்ப அட்டை நம்பர், அப்ளிகேஷன் நேமு, இங்கிலீஷ் தமிழில் கடை நம்பரு, அதை டீட்டெயிலாக வந்துருச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெத் சர்டிஃபிகேட்டு, திருமண சான்றிதழ், தத்தெடுப்பு சான்றிதழ், அப்படி இல்லைன்னா அதர் சர்டிஃபிகேட். இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க அம்மா கூட இருந்தேன், நான் தனியா போயிட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒரு சில பேர். ஒரு சில இடத்துல வந்து ஓப்பனா சொல்றேன், ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மேரேஜ் ஆன பத்திரிக்கை வச்சவே போதும், அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா சிட்டி சைட்லாம் வந்து கம்பல்சரி மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து வேணும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி அதர் சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரூஃப்ல நீங்க வந்து வேற லொக்கேஷன்ல எதனா ஒரு இடம் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டு வசதி, இபி பில்லு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல, இப்போ நான் அம்மா கூட இருந்துட்டு நான் தனியா இருக்கிறேன், எனக்கு தனி கார்டு வேணும் அப்படின்னாலும், நான் தனி ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும், உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு உங்களோட டாக்குமெண்ட் வந்து ஒன்று வந்து கம்பல்சரி ஒன்று வச்சிருக்கணும் அப்படின்றத ரிமூவ் பண்ண முடியும். இப்போ ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வந்து என்ன ரீசன் வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே வந்து செயலிருந்து கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு செலக்ட் ரீசன். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ், அது டிவைஸு, அதர்ஸ், இந்த மாதிரி என்ன இருக்கோ அது ரீசன் வந்து கரெக்டான ரீசன் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கான காரணம் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணுங்க. மென்ஷன் பண்ணிட்டு இதர ஆவணங்கள் வந்து வேணும்னா வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து இதுலக்குள்ள இருக்கணும், 1 MB இருக்கணும். அது வந்து பிஎன்ஜி, கிஃப், ஜேபிஜே மற்றும் பிடிஎஃப் கோப்புகளை எதாக இருந்தாலும் சரி, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பதிவேற்றம் செய்யணும். செஞ்சுட்டு என்ன பண்ணணும்னா இது உறுதிப்படுத்தல் கொடுத்துட்டீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபர்மேஷன் கேட்ட உடனே அந்த பேர் வந்து ரிமூவ் ஆகிடும். இதுதாங்க சொல்லக்கூடிய விஷயம். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நேம் ரிமூவ் ஆகலை, நான் நம்பர் இருக்குது, இத்தனை நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சுன்னு என்னன்னா எலெக்ஷன் நாள்ல கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 15 நாள்ல உங்களோட சர்டிபிகேட் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. உள்ள ஸ்டேட்டஸ் ரிமூவா ரிஜெக்டோ என்ன வந்துடும். ரிஜெக்ட் ஆக பண்றதுக்கு இதான் முறை.